டீ போட்டேன். இப்போ வந்து எங்கள் ஆயாக்கு மட்டும் குத்துட்டு வந்துடுறேன். இதில் கடாயில் என்ன இருக்கணும்னு கெஸ் பண்ணுங்க. அது நான் வரத்துக்குள்ள கெஸ் பண்ணுங்க. வரேன். இங்க வந்துட்டேன். இல்ல என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து திறந்து காமிக்கிறேன். கேசரி. நானு மீன் வாங்கி வைக்க சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லப்பா மீன் வரலப்பா, அதனால உனக்கு நான் கேசரி செஞ்சு கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கேசரி சாப்பிட்டு ரொம்ப மாசம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் சாப்பிட்டு இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்க அம்மா வந்தா கூட பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கஷ்டப்பட்ட காசுல 200ல நான் எங்க ஆயா செஞ்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விண்டோலாம் தொடச்சி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து காமிக்கிறேன் ஒரு பிளேட்ல. என்ன சொல்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பருப்பு போட்டுலாம் செஞ்சதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 டைம் தான் செஞ்சுருக்காங்க முந்திரி பருப்புலாம் போட்டு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முந்திரி பருப்பு போட்டு செஞ்சுருக்காங்க. சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை மம்மி வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க எவ்வளோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்த உடனே சந்தோஷமாகி பூரிச்சு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலி ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் எங்கள் ஆயாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். கொடுத்துட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. நல்லா இருக்கா ஆயா? நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நான் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே இந்த வேலையெல்லாம் செஞ்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய சுற்றுலாச்சு. பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.